கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 23:13. Matthew 23:13. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதுமில்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 23வது அதிகாரத்தில் இதற்கு அப்புறம் ஒரு 8 முறை ஐயோ என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்தை பார்ப்பீங்க. இந்த ஐயோங்கிற பதத்தை எபிரேய மொழியில ஓய் அப்படின்னு OUAI என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். இது என்னன்னா, அதாவது ஒரு வருத்தத்துடன் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்த எச்சரிக்கை. அதாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு அழிவு உங்க மேல வரப்போகுது என்று சொல்லக்கூடிய ஒரு சபிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு ஈக்குவலா சொல்லலாம். இப்ப அவர் என்ன சொல்ல போறாரு, அவங்கள பார்த்து ஐயோ உங்க மேல வரப்போகுதே என்று சொல்லக்கூடியதாக. நம்ம இது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஏசாயா 5வது அதிகாரம் 8லிருந்து 23 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது இஸ்ரவேல் பாவங்களுக்காக 6 முறை ஏசாயா மூலம் கர்த்தர் உபயோகிக்கக்கூடியது. அதே மாதிரி ஆமோஸ் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லக்கூடிய காரியம். அதே மாதிரி ஆபக்குக்கு 2வது அதிகாரம் 16லிருந்து 19 வசனங்கள்ல 5 முறை சொல்லக்கூடியது. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 முறை சொல்லிட்டு 8வது முறை இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. அதனாலதான் நான் 8 முறை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இங்க பரிசேயர்கள் மேலும் இந்த மத தலைவர்கள் மேலும் அவர் மனசு உடைந்தவராய் அவர்கள் மேல் வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறார். இங்க என்ன சொல்றாரு, மாயக்காரரே. அதாவது இந்த வார்த்தை தமிழ்ல மாயக்காரன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கிலீஷ்ல ஹிப்போக்ரேட்டுன்னு. அதாவது ஹிப்போக்ரேட்டுங்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே கிடையவே கிடையாது. ஹிப்போக்ரேட்டுங்கிற வார்த்தை கிரேக்க மொழி பதம். அது இன்னைக்கு நீங்க அத்தனை பட்டணத்துக்கு போனீங்கன்னா பார்க்க முடியும். ஹிப்போக்ரேட்னா ஆக்டர்ஸ்னு அர்த்தம். அதாவது இது தமிழ்ல நடிக்காத, ஆங்கிலத்துல ஆக்டர்னு போட்டிருந்தா இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை கிறிஸ்தவத்துல மாறி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி என்ன சொல்றாரு, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அந்த கதவையே மூடி போட்டுறீங்க, மத்தவங்க போக முடியாதபடி. அதாவது அவங்க வச்சிருந்த ஒரு காரியங்கள், அவங்க வைத்திருந்த நடைமுறையில வைத்திருந்த நிறைய காரியங்கள் என்ன பண்ணுச்சு, ஜனங்கள் போக முடியாதபடி கதவு பூட்டப்பட்டதாய் இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு, அதுல நீங்களும் பிரவேசிக்கிறது இல்ல, மற்றவர்களை பிரவேசிக்க விடுவதில்லை. ஏன்னா ரெட்டிப்பான ஒரு வருத்தம் என்ன, நீங்களும் போக மாட்டேங்கிறீங்க, போறவங்களையும் போக விட மாட்டேங்கிறீங்க. அதாவது இது ஒரு பெரிய ஒரு மன துக்கமாக கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஒண்ணு நீங்களாவது போயிட்டு மத்தவங்கள போக விட மாட்டேன்னு சொல்றது ஒண்ணு. ஆனா இது என்னன்னா, நீங்களும் போக மாட்டேங்கிறீங்க, போகிறவனையும் போக விட மாட்டேங்கிறீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க இன்னைக்கு தயவு செய்து ஒரு தலைவனா, ஒரு போதகரா, இல்ல நீங்க யாரா இருந்தாலும் நீங்க யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கை, நீங்க தேவனோடு நடக்கக்கூடிய காரியம், இல்ல உங்களுடைய கர்த்தத்துவம், இல்ல உங்க சபையினுடைய கோட்பாடுகள், இல்ல நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிற விதம் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட வருவதற்கு உதவியாக இருக்கிறதா, இல்ல கம்மியா இருக்கா? ஏன்னா இன்றைக்கு நான் சொன்னது போல இந்த ஹிப்போக்ரேட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம அப்படியே மாயக்காரர் சொன்னதுனால தமிழ்ல மாயக்காரருங்கிறத என்னமோ ஒரு பட்டம் மாதிரி உபயோகப்படுத்துறோம். கிடையாது. மாய்மாலம் பண்றான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஆனா மாயக்காரன் சொல்லும் போது அது என்னமோ ஒரு வித்தைக்காரன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல வர்றதுனாலே என்னமோ இத நம்ம மக்கள் சரியான முறையில எடுத்துக்கொள்வதில்லை. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்க இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்களா? நீங்க நல்லா யோசிங்க. நீங்க முதல்ல பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா நீங்க மற்றவங்களை உள்ள வர விடுறீங்களா? அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் எனக்காக மரித்தார், அவரை நான் ஏற்றுக்கொண்டேன்,
அவரை முன்மாதிரியாக வைத்து அவரை போல நான் வாழுகிறேன் என்று சொல்லக்கூடியதாய் ஒரு நற்கனிகளை கொடுக்கிறவனாய் கர்த்தருக்கு ஒப்பான வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும்போதுதான் நீங்களும் உள்ள போவீங்க, மற்றவர்களையும் உள்ள போக விடுவீங்க. அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க நன்றாக யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருவேளை மத்தவங்கள போறதுக்கு கதவு திறக்கிறவங்களா இருந்துட்டு நீங்க உள்ள போகாதவங்களா இருந்தீங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அப்ப நீங்களும் போகணும், மற்றவர்களும் போவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்களா? நடிக்கிறத நிறுத்துவீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. அநேகர் இன்றைக்கு நடிக்கக்கூடியவர்களாய், ஆமாண்டவரே, தாங்களும் உள்ளே செல்லாம மற்றவர்களே உள்ளே செல்ல முடியாதபடி இருக்கக்கூடிய மக்கள் மாறி தாங்களும் மற்றவர்களும் உள்ளே வரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.